Guru Amatwa, next speak Honorable Hizbullah. You have to 10 minutes. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கௌரவ தவிசாளர் அவர்களே, இலங்கை மின்சார சபையினுடைய இந்த சட்ட திருத்த விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை மின்சார சபை குறிப்பாக இந்த பிராந்திய நாடுகளுக்குள்ளேயே மின்வெட்டு இல்லாத ஒரு நாடு என்ற பெருமையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் எந்த ஒரு மின்வெட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் மின் விநியோகத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலையிலே மின் விநியோகத்தை பெறுகின்ற ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் நாம் எல்லோரும் பெருமைப்பட வேண்டும். நாங்கள் இந்தியாவை அருகிலே இருக்கின்ற நேபாள், பூட்டான் எந்த நாடை எடுத்துக்கொண்டாலும் சில நாடுகளில் 18 மணித்தியாலம் மின்வெட்டி இருக்கின்ற சூழ்நிலையிலே நமது நாட்டிலே இன்று 24 மணி நேரமும் மின் விநியோகம் சீரான முறையிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே யுத்தத்திற்கு பின்னர் எல்லா கிராமங்களிலும் எல்லா பிரதேசங்களிலும் அதிகமான பிரதேசங்களில் இன்று மின் விநியோகம் என்று சீராக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மின் விநியோகம் வழங்கப்படாமல் இருந்த நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு இலங்கைக்கு மின்சாரம் வந்து 200 வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் மின்சாரத்தை அனுபவிக்காமல் இருந்த பல கிராமங்களுக்கு வடகிழக்கு மாகாணங்களிலே இன்று மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டிருக்கின்றது, மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அதி உத்தம ஜனாதிபதி அவர்களுக்கும் மின்சாரத்துக்கு பொறுப்பான கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் மின்சார சபையினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 30 வருட காலம் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்திற்கும் பின்னர் இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற ஒரு மாபெரும் பணியிலே ஆசியாவினுடைய ஆச்சரியமிக்க ஒரு நாடாக இலங்கையை கட்டியெழுப்பதற்காக அதி உத்தம ஜனாதிபதி தலைமையிலே சென்று கொண்டிருக்கின்ற இந்த பயணத்திலே இலங்கை மின்சார சபையும் அதிக பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. கௌரவ தவிசாளர் அவர்களே, அவ்வாறு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு முனைகின்ற போது சில தீய சக்திகள் இந்த நாட்டிலே மீண்டும் இனவாதத்தை கிளப்பி மதவாதத்தை கிளப்பி இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு இரத்த களரியை உண்டு பண்ணுவதற்கும் மீண்டும் இந்த நாட்டிற்கு ஒரு அபகீர்த்தி ஏற்படுத்துவதற்கும் சில சக்திகள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலைகளில் இருந்து இந்த நாட்டை நாங்கள் காப்பாற்றியாக வேண்டும். கடந்த பல மாதங்களாக இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம் மதத்திற்கு எதிராக பள்ளிவாசல்களுக்கு எதிராக சில தீய சக்திகள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் முஸ்லீம்கள் மத்தியிலே மிக மோசமான அச்சத்தையும் முஸ்லீம்கள் மத்தியிலே மிக பெரும் கவலையையும் இன்று ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால், இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால் 30 வருடம் இழந்திருந்த அந்த ஒற்றுமையை மீண்டும் கட்டி காக்க வேண்டும். இனங்களுக்கிடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். இனங்கள் இந்த நாட்டிலே எல்லா இனங்களும் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான் மக்களுடைய உரிமைகள், சிறுபான் மக்களுடைய மதத்தலங்களை பாதுகாக்குகின்ற முழு பொறுப்பு அரசாங்கத்திற்கும் பெரும்பான்மைக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அரசாங்கம் அவற்றை உரிய முறையிலே செய்ய வேண்டும். கடந்த பல மாதங்களாக பல்வேறுபட்ட சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக கடும் போக்கு இனவாத அமைப்புகள் மேற்கொண்டு வரும் அச்சுறுத்தல்கள் தொடர் நிகழ்வாக இடம்பெற்று கொண்டிருப்பதனை கடந்த 10 நாட்களுக்குள் இடம்பெற்ற சம்பவங்கள் உணர்த்துவதாக உள்ளன. கிராண்ட் பாஸ் பள்ளிவாசல் பிரச்சினை, மையங்கனை ஜும்மா பள்ளிவாசல் தாக்குதல், பள்ளிவாசல் மூடப்பட்ட நிலைமை, திமட்டகொடையில் மாடு அறுக்கும் மடுவத்துக்குள் இறைச்சியேற்று லொரி எரிக்கப்பட்டமை போன்ற சம்பவங்கள், மாவனல்லை திவனகல பிரதேசத்திலே முஸ்லீம்களை வெளியேற்ற கோரும் கூட்டம் என்பன கடந்த 10 நாட்களுக்குள் நடந்த முக்கிய சம்பவங்களாகும். மையங்கனை ஜும்மா பள்ளிவாசல் தாக்குதல் மாத்திரமல்ல, அந்த பள்ளிவாசல் என்று மூடப்பட்டிருக்கின்றது. ஒரு மாகாண அமைச்சர் நேரடியாக அந்த பள்ளிவாசலை மூடுமாறு உத்தரவிடுகின்ற நிலைமையை கண்டு முஸ்லிம் சமூகம் மிகவும் மனவேதனை அடைந்திருக்கின்றது. கௌரவ தவிசாளர் அவர்களே, இவ்வாறான செயல்கள் இந்நிகழ்வுகள் முஸ்லீம்கள் மத்தியில் மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதோர் மத்தியிலும் வெறுப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இது மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயலாகும். மையங்கனை சம்பவம் நடக்கும்போது
பள்ளிவாசல் அமைந்துள்ள வீதியில் மாத்திரம் மின்சாரம் சிறிது நேரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்து முடிந்து சிறிது நேரத்தில் மின்சாரம் சீர் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இது ஒரு திட்டமிட்ட செயலாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எது எவ்வாறாயினும் கடந்த 20 வருட காலமாக ஐவேளை தொழுகைக்கு பயன்படுத்தப்பட்ட இப்பள்ளிவாசல் கடந்த பல வருடங்களாக ஜும்மா தொழுகை நடத்தி வந்த பள்ளிவாசல் இந்த புனிதமான நோன்பு மாதத்திலே ஜும்மா தொழுகை நடத்தப்படாமல் அந்த பள்ளிவாசல் இழுத்து மூடப்பட்டிருப்பது இலங்கையில் வாழுகின்ற முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் வாழுகின்ற முஸ்லீம்களுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் இந்த விடயங்கள் மிகவும் அமைதியான முறையிலே சமாதானமான முறையிலே தீர்க்கப்பட வேண்டும். எவ்விதமான பிரச்சனைகளுக்கும் இல்லாமல் இனங்கள் ஒற்றுமையோடு இந்த நாட்டிலே வாழ வேண்டும். இனங்களுக்கிடையிலே ஒரு மீண்டும் சீர்குலைந்து விடாமல் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆகவே அரசாங்கம் இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இத்தாக்குதல் தொடர்பாக கடந்த பல நாட்களாக இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் இது தொடர்பான விவரங்கள் முழுமையாக பாதுகாப்பு பிரிவுக்கு தெரிந்திருந்தும் கூட இதுவரை பாதுகாப்பு தரப்பினர் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யப்படாமல் இருப்பது, சட்ட நடவடிக்கை எடுப்படாமல் இருப்பது எங்களுக்கு மிகவும் மனவேதனையை தருகிறது. எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், இந்த நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள். ஆகவே இந்த நாடு யுத்தத்திலே சிக்கின்ற போதும் இந்த நாடு பிரிந்துவிடக்கூடாது, ஒற்றை நாடாக இருக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் தங்களுடைய உயிர்களை துச்சமென மதித்து உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து இந்த அரசாங்கத்தோடும் அரச படைகளோடும் சேர்ந்து இந்த நாட்டை பாதுகாத்தவர்கள். ஆனால் கடந்த பல மாதங்களாக இந்த நாட்டில் இடம்பெற்று வருகின்ற துர்ப்பாக்கியமான இந்த சம்பவங்களுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தோ அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதை கண்டு முஸ்லிம் சமூகம் மிகவும் மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால், இலங்கை முன்னேற்றப்பட வேண்டுமாக இருந்தால், இலங்கை அபிவிருத்தி செய்யப்படுவதற்கு எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும். ஒற்றுமைப்பட்ட ஒரு சமூகத்தின் மூலமாகத்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும். ஆகவே இந்த நாடு முன்னேற்றம் அடைவதற்காக சகல இனங்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஆகவே அவசரமாக இது தொடர்பிலே அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் சந்திக்கின்ற போதும் பல உறுதிமொழிகள் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் எந்த உறுதிமொழிகளும் இதுவரையில் நிறைவேற்றப்பட்டதாக இல்லை. பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு வழங்குகின்ற உறுதிமொழிகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை. வெறுமனே நாங்கள் முஸ்லிம் சமூகத்தை அமைதிப்படுத்தி கொண்டு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் அமைச்சர்களும் அரசியல் தலைமைகளும் கல்விமான்களும் இந்த சமூகத்தை அமைதிப்படுத்தி கொண்டு இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு இனங்களுக்கிடையிலே மதங்களுக்கிடையிலே ஒரு கலவரம் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இந்த சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, தொடர்ந்தும் இந்த நிலைமை நீடித்து கொண்டிருக்க முடியாது. ஆகவே அரசாங்கம் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டம் எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டம். ஆகவே ஒரு முஸ்லிமுக்கு அவனுக்கு இந்த நாட்டிலே தொழுகின்ற அவனுக்கு பள்ளிவாசல் அமைக்கின்ற பூரண உரிமை இருக்கிறது. அதை தடுப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. கடந்த 22 வருடங்களாக தொழுது வந்த மையங்கனை பள்ளிவாசல் எந்தவித காரணமும் இல்லாமல் ஒரு அமைச்சர் நேரடியாக சென்று பள்ளிவாசலை இழுத்து மூடும்படி சொல்லி மூடப்பட்டிருக்கின்றது என்றால் இன்று நாட்டிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு கௌரவ தவிசாளர் அவர்களே, பாதுகாப்பு தரப்பினர் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சகல சமூகங்களும் தங்களுடைய அரசியல் உரிமைகளையும் மத உரிமைகளையும் பேணி பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அரசாங்கம் தொடர்ந்தும் பாதுகாப்பு தரப்பு கண்மூடித்தனமாக இருக்காமல் தொடர்ந்தும் இதே நிலையை கடைபிடிக்காமல் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுத்து நாட்டிலே சட்டத்தையும் அமைதியை நிலைநாட்டி சகல சமூகங்களும் ஒற்றுமையோடு நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி பெற்றெடுத்த கடந்த 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இரத்தம் சிந்தி உயிர் சிந்தி ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு படையினர் உயிர் சிந்தி பெற்றெடுத்த இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.